நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட சிங்காரம் முனிரத்னம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம உடம்புல சர்க்கரை அளவு எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து நமக்கு சர்க்கரை நோய் இருக்குதா இல்லையாங்கிறத தீர்மானிக்கிறாங்க. இதுல இன்சுலின் முக்கிய பங்காற்றுகிறது. உலகத்துல மிக அதிகமான எண்ணிக்கையில் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நம்ம நாட்டில் தான் இருக்கிறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உண்ணும் உணவை பார்த்து பார்த்து தான் சாப்பிடணும். வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு நாம் எல்லாரும் 3 வேளை சாப்பிட்றோம்னா சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அதையே பிரித்து 4-5 முறையா சாப்பிடணும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த மருந்துகள் அல்லது இன்சுலின் தேவைப்படுபவர்கள் தங்கள் சர்க்கரையின் அளவை சமன் செய்ய சீரான இடைவெளியில் ஏதாவது ஓர் உணவை உட்கொள்வது மிகவும் அவசியம். பொதுவா 3 வேளையும் சரியா உணவு எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த பிரச்சனை உள்ளவர்கள் அதே அளவு சரியான உணவை 4-5 வேளையா பிரித்து உட்கொள்ளணும். ஒரே அடியா சாப்பிட்டாலும் உடல் உள் உறுப்புகளுக்கு நிறைய வேலை, அதோட சர்க்கரை அளவும் அதிகரிச்சிடும். சிங்காரம் முனிரத்னம் ஐயா, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்காது. உடல் உழைப்பு அதிகம் இருக்கணும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு திடீர் அதிகரிப்பு மற்றும் சரிவு கணையத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இது சாதாரணமா சாப்பிடுவோருக்கானது. இதுவே மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் சர்க்கரை நோயின் தாக்கம் உபாதைகள் மிக அதிகம்ங்கிறாங்க மருத்துவர்கள். நம்ம ஆட்கள் நிறைய டீ காஃபி குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள். அதில் சர்க்கரைக்கு கட்டாயம் இடம் உண்டு. இதனாலையும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும். நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சர்க்கரைக்கு மாற்றா சுகர் ஃப்ரீ சேர்த்து கொள்ளலாம். ஒரு 10-15 நாட்களுக்கு டீ காஃபியை சர்க்கரை இல்லாமல் சாப்பிட பழகிட்டோம்னா அதுவே இயல்பாகிடும். வாங்க பழகலாம்ங்கிற மாதிரி இதை பழகிக்கிறது நல்லது. நமக்காக, நமது உடல் நலனுக்காக. சிலருக்கு இல்ல, பலருக்கும் இனிப்பை பார்த்தாலே நாவில் எச்சில் ஊறும். நீரிழிவு நோயாளிகள் இனிப்பை எடுத்த உடனே சாப்பிடாம சாப்பாட்டின் மத்தியில ஒரு 2-3 இட்லி சாப்பிட்ட பிறகு, சாம்பார் ரசம் சாதம் சாப்பிட்ட பிறகு இனிப்பை எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு இன்னும் ஒரு 2 இட்லி அல்லது தயிர் சாதம் சாப்பிட்டா இனிப்பின் தாக்கம் குறைவாக இருக்கும்னு சர்க்கரை நோய் மருத்துவர்கள் சொல்றாங்க. இனிப்பு சாப்பிட்றதுக்கு முன்னால ஓர் 1/2 மணி 1 மணி நேரம் நல்ல நடைப்பயிற்சி மேற்கொண்டால் இனிப்பை விரைவா உடல் கிரகித்து கொள்ளும். பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது. சிங்காரம் முனிரத்னம் ஐயா, தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும் என்கிறார் தெய்வ புலவர். அதாவது தன் வயிற்று பசி அளவு தெரியாமல் மிக அதிகமாக சாப்பிட்டால் சாப்பிடுபவரின் உடம்பில் நோய்கள் அளவில்லாமல் வரும். அளவுக்கு எதுவும் மிஞ்சக்கூடாது. சர்க்கரை நோய்க்கு மட்டுமில்ல, அந்த வகையைச் சேர்ந்த எல்லா தொற்றாத நோய்களுக்கும் வள்ளுவர் சொல்லும் அளவான உணவு சிகிச்சை முறையே சாலச் சிறந்தது. பொதுவா உடல் எடையை அதிகரிப்பது எளிது, குறைப்பதுதான் மிகவும் சிரமமானது என்கின்றனர் மருத்துவர்கள். உடல் எடை அதிகரிக்க அதிகரிக்க சர்க்கரை நோய் வரும் ஆபத்தும் அதிகமாகும். எடை குறைப்பது என்பது நம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, மன உறுதி சம்பந்தப்பட்ட விஷயம். மனம் உறுதியாக செயல்பட போதிய அளவு ஊக்கம் வேண்டும். ஆக நமக்கு வரும் உடல் உபாதைகளுக்கு நாமும் நமது உணவு பழக்க வழக்கமும் உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பதும் மிக முக்கியமான காரணங்கள் என்பதை அறிந்து செயல்படுவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.